திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 54வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு எனை விதித்தாயிலையே. இலங்காபுரி போகைக்கு நீ வழிகாட்டென்று போய் கடல் தீக்கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே. சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி, சாவதற்கும் மீண்டும் பிறப்பதற்கும் அன்றி, அவ்வாறு தொடர்ந்து இறந்தும் பிறந்தும் பிறந்தும் இறந்தும் வரக்கூடிய வாழ்க்கையில் இருந்து தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாயிலையே. தளர்ந்தவர்களுக்கு, பொருளிலே இல்லாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து உதவக்கூடிய தன்மையிலேயே என்னை வைத்திருக்க வேண்டும் பெருமானே. இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டென்று போய் கடல் தீக்கொழுந்த, அங்கே இலங்கைக்கு செல்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கடலை சென்று அது தீப்பற்றும்படியாக வாகை சிலை வளைத்தோன் மருகா, அங்கே தன்னுடைய வில்லை வளைத்து அக்னியாஸ்திரத்தை எய்து கடலை தீப்பற்ற செய்த ராமணனுடைய மருமகனாக, திருமாலுக்கு மருமகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, மயில் வாகனனே, பெரிய மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நான் இறந்து பிறந்து பிறந்து இறந்து இவ்வாறு இருக்காமல் அடுத்தவர்களுக்கு என்னால் இயன்ற ஒரு உதவியை செய்யக்கூடிய நல்ல தரும சிந்தனையை எனக்கு தந்தருள வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய திருவடியை பற்றி நான் வீடு பேர் அடைய வேண்டும் என்று இங்கே முருகப்பெருமானிடத்தே வேண்டுகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.